ஹலோ மக்களே! இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் மல்லிப்பூ மாதிரி ஒயிட் பேப்பர் வச்சு வீடியோ போட்டிருந்தோம். அதை தான் இப்போ வந்து லாங் ஃபார்மேட் வீடியோவாக பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட்ஸில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்திருக்கும். ஏன்னா வந்து அது 1 மினிட் வீடியோங்க, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து தெளிவாக வந்து லாங் ஃபார்மேட் வீடியோவாக போடுறேன். 4:4 ரேஷியோவில் 4 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேஷியோவில் எடுத்தங்காட்டி எனக்கு குட்டியாக அழகான ஒரு ஃப்ளவர் மல்லிப்பூ மாதிரியே இருந்துச்சு. இதை விட நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கொஞ்சம் பெரிய பூவாக வரும். இந்த வீடியோவில் ஃபோல்டிங் மெத்தடெல்லாம் தெளிவாக தெரியுது, நீங்களே பாருங்கள். இதே மாதிரி பேப்பரை நீங்களும் ஹோல்ட் பண்ணிவிட்டு பென்சிலில் ஒரு கர்வ் மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சு கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 பேப்பர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இன்னொரு பேப்பர்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்களே பெரியவங்களாக இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் தான் ஃபோன் டிவியை பார்க்குறது, அந்த மாதிரி நினைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்டை ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு வெறும் ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட போதும். நீங்கள் கடையில் போய் வாங்கணும் எந்த ஒரு பொருளுமே அவசியம் இல்லை. ஒயிட் பேப்பர் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். அதில் வந்து ஒரு பென்சிலோ பேனாவோ இருந்தால் மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் போதும். சிசர்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு கம்மும் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து இது ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். வால் டெக்காராக கூட இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4 பேப்பருமே இப்போ வந்து ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு பெட்டல் மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு இப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம், அழகாக அடுக்கடுக்காக வர்றதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். ஒன்று கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன்னில் 2 கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இதையும் கட் பண்ணிட்டேன். அழகாக நீங்கள் பொறுமையாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மடிப்புலேயே வந்து கட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்னில் 3 கட் பண்ணியாச்சு. இதுலேயும் பாருங்கள் அந்த ஃபோல்டிங்லேயே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக 4th பேப்பர், அதில் 4 ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாமே சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான். இப்போ ஃபர்ஸ்ட்டில் ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பெட்டல்ஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் வெட்டினதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்குவாங்க. இதுதான் வந்து வெளியே இருக்கக்கூடிய லேயர். இனி நெக்ஸ்ட்டு 2 பெட்டல் வெட்டின ஷீட் எடுத்துக்கணும். அதுலேயும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஷீட்டை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்குவாங்க. அதுக்கு அடுத்த லேயர். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவரையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி வந்து செய்ய சொல்லி போட்டு கூட காமிச்சு செய்ய வைக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. பெரிய பெட்டல்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அந்த குட்டி குட்டியாக 1 2ன்னு கட் பண்ணோம் இல்லையா, அது தேவைப்படாதுன்னு நினச்சிட்டு தூக்கி வீசிடாதீங்க. அதையுமே சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் லாஸ்ட் லேயராக வைக்கிறக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா கம் போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. கம் போட்டு ஒட்ட வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. அப்போவே எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வரிசையாக சைஸ் படி நீங்கள் வந்து அடுக்கி வச்சுட்டு கூட எடுத்து வைக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பெருசு சிறுசு அதை விட சிறுசு அந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்க வச்சுட்டு கூட இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வைக்காமையே வந்து ஃப்ளவர் ஷேப்புக்கு கிடச்சிருச்சு. அதனால நான் இப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் ஒயிட் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், இந்த கிராஃப்டை ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இல்லை கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கலர் பேப்பர் இருந்தால் அதுலேயும் செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.